இந்தியா பாகிஸ்தான் போரை பல தடவையாக கிட்டத்தட்ட 50 தடவைக்கு மேல நான் தான் நிப்பாட்டினேன் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறவர் இன்றைக்கு நமதனுடைய பிரதம மந்திரி மோடி அவர்களுடைய தரத்தையும் மோடி அவர்களுடைய சுரதத்தன்மையும் கேள்வி எழுப்புற மாதிரி இந்த நிமிஷத்துல ஃபிளைட்ல ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். நான் சொல்லலை அப்படின்னா மோடி எனக்கு ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிடணும், என்னை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காகத்தான் அவர் நான் சொல்லபடியெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அப்படி சந்தோஷமா வைக்கவில்லை அப்படின்னா ஒட்டுமொத்தமான டாரிஃபையும் நான் அதிகப்படுத்துவேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். விலைவாசி உயர்வுகளுக்கு மிக முக்கியமாக அந்த டாக்ஸை, இம்போர்ட் டாக்ஸை அதிகப்படுத்துவேன் அப்படிங்கிறது மோடிக்கு தெரியும். அதனால் என்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவருடைய கடமை, அதை அவர் உணர்ந்தே இருக்கிறார் அப்படின்னு நமது நாட்டினுடைய பிரதம மந்திரியை தரம் தாழ்த்தி பேசும் விதமாக பல்வேறு கால சூழ்நிலைகளில் பேசிக்கொண்டே வந்திருக்கிறார். இதை திரு நரேந்திர மோடி அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் வாயை திறந்து அதற்குரிய பதில்களை அவரும் சொன்னதில்லை. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களும் இதுவரைக்கும் எந்த வாயையும் யுனைடெட் நேஷன்ஸுக்கு எதிராக போர் புரிந்து கொண்டிருக்கிற யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவினுடைய அதிபரை இதுவரைக்கும் எந்த கால சூழ்நிலையிலும் அவர்கள் வாய் திறந்து பேசுவதில்லைங்கிறது தான் வரலாறாக இருக்கிறது. நரேந்திர மோடி அவர்கள் தன்னை ஆகபாகமானாக விஸ்வகுருவாக காட்டிக்கொண்டவர். வெறும் இந்தியர்களுக்கான விஸ்வகுருவாக மட்டும் இல்லாமல் உலக அளவில் இந்த ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸை இப்போ வரைக்கும் வெனிசுலாவினுடைய அதிபர் அவர்களுடைய இந்த அராஜகமான கைதை எதிர்த்து அமெரிக்காவை கண்டித்து எந்த விதமான நேரடி அறிக்கையும் வரவில்லை. அமெரிக்காங்கிற வார்த்தையே இல்லாமல் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சகம்.